வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அபிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பெயரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம தொடங்க போகிறது ஒரு புது சீரீஸ் ஆஃப் வீடியோஸ். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர் பெருமக்களுக்கும் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் வழியாக 12 ராசிகளுக்கான பிரத்யேகமாக சூப்பர் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ். ஒவ்வொரு ராசிக்கும் தெள்ள தெளிவாக வருகின்ற ஆங்கில புத்தாண்டு 2025 எப்படி இருக்க போகுது, அதை பற்றி தான் இந்த வீடியோ சீரியஸில் பார்க்க போகிறோம். 12 ராசிகளுக்கும் பிரத்யேகமான வீடியோஸ், தனித்தனியாக சாதக பாதகங்கள் என்ன, தீர்வுகள் என்ன, இப்படிப்பட்ட வரிசையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வருகின்ற ஆங்கில புத்தாண்டில் 3 முக்கிய நிகழ்வுகள் இருக்கு. அதில் முதலாவதாக வரக்கூடியது சனி பயிற்சி, இரண்டாவதாக வரக்கூடியது குரு பயிற்சி, மூன்றாவதாக வரக்கூடியது ராகு கேது பயிற்சி. இப்படி 3 பயிற்சிகளும் ஒரே ஆண்டில் வருவது ஒரு அபூர்வ நிகழ்வாகும். சனி 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிரும் பொழுது குரு கண்டிப்பாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் பயிர்வார். ஆனால் ராகு கேது 1.5 ஆண்டுகளுக்கு ஒரு தான் பயிர்வாங்க. ஸோ ராகு கேதுவும் குருவும் சனியும் சேர்ந்து பயிர்வது இந்த ஆண்டின் சிறப்பு அம்சமாகும். இப்படி ஜாம் பேக்கடா கிரக நிகழ்வுகள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கை எந்த திசையை நோக்கி பயணிக்கப் போகிறது, மிகுந்த கஷ்டங்கள் துயரங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய சில ராசி பெருமக்களும், ஓரளவுக்கு பரவாயில்ல நிமிர்ந்து நிற்கக்கூடிய சில ராசி பெருமக்களுக்கும், சூப்பரா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி பெருமக்களுக்கும் எந்த மாதிரியான திருப்பங்கள் காத்து கொண்டிருக்கிறது. எல்லாம் நல்லதே நடக்கும், இறைவன் முருகப்பெருமானின் அருளால் அத்தனையும் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையுடன் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேச போகிறோம். பொதுவாக சனி பயிற்சி அப்படின்னாலே நம்ம ஆன்டிசிபேட் பண்ண வேண்டியது, 7.5 சனி வந்தாலோ அஷ்டம சனி வந்தாலோ கட்டாயமாக சில சங்கடங்களை நம்ம எதிர்பார்க்கத்தான் வேணும். பொதுவாக குரு பயிற்சி என்பது வரும்பொழுது பெரும்பாலாக, அதாவது குரு பயிற்சின்னு வந்தாலே 75 முதல் 80% வரை நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். ராகு கேது பயிற்சி உங்களுடைய ராசியும் உங்களுடைய சுய ஜாதகத்தின் வழியாகவும் அதோடைய பலாபலன்கள் மாறுபடும். ஆக இந்த வீடியோ இன்ட்ரடக்ஷன் வீடியோவாக எடுத்துக்கலாம். 12 ராசிகளுக்கும் இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த சீரியஸை உங்களுடைய மேலான ஆதரவுடன் பார்த்து உங்கள் வாழ்க்கைக்கு ஒவ்வொரு ராசியினருக்கும், நீங்கள் அந்த ராசியாக இருந்தாலோ இல்லை உங்கள் சம்பந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அந்த ராசிக்காரில் இருந்தாலோ அவர்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் செய்து, இந்த வீடியோ உண்மையாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேலே ஹெல்தியான கமெண்ட்ஸை பதிவிடுங்க. உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சிறப்பான படைப்புகளுடன். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025. வாங்க வீடியோக்குள்ள போலாம். புத்தாண்டு சிறப்பு பலன்கள் 2025 வரிசையில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மேஷராசி. மேஷராசி இதில் 3 பயிற்சிகள் நம்ம இந்த ஆண்டில் எதிர்பார்க்கலாம். ஒன்று சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி. இதில் ஒவ்வொரு பயிற்சிகளுக்கும் இந்த வீடியோ எப்படி தொகுத்து வழங்கணும்னா, இந்த பயிற்சிகள்லாம் நம்ம எதை எதிர்பார்க்கணும், எதை எதிர்பார்க்கலாம், என்ன தீர்வுகள், சாதக பாதகமான பலன்கள் என்ன தீர்வுகள் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். இப்படி தான் எல்லா வீடியோஸ்லையும் கொண்டு போகிறோம். மேஷராசி, பொதுவாக மேஷராசி என்பவர்களுக்கு தற்சமயம் இந்த புத்தாண்டு பிறக்கும் போதே சரியாக மார்ச் 29, 2025 கும்பராசியில் தற்சமயம் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மீன ராசிக்கு பெயரும் பொழுது மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். சரியாக மார்ச் 29, மார்ச் 29, 2025 மேஷராசிக்கு 7.5 சனி தொடங்கும். இப்படி 7.5 சனி தொடங்கும் போது எதை எதிர்பார்க்கலாம்? நிறைய இடத்துல, நிறைய சேனல்ஸில் அப்படி நடக்கும், நல்லா நடக்கும், இந்த மாதிரி சரியாக வரும், அப்படியெல்லாம் யார் சொன்னாலும் 7.5 சனின்னா நமக்கு சில கெடு பலன்களை தான் நாம் எதிர்பார்க்க வேண்டும். இதுதாங்க உண்மை. சும்மா பேச்சுக்கு பொய் சொல்லி அது நடக்கும், இது நடக்கும், நான் பாசிட்டிவாக பேசுகிறேன். பாசிட்டிவாக பேசுறது நல்லது தான்.
ஆனால் அர்த்தம் இல்லாமல் பேசுறது நேரத்தை வீணடிப்பதான். ஆக மேஷ ராசிக்கு 7.5 சனினா பிரச்சனைகள் வரதான் செய்யும். தற்சமயம் வரை லாபஸ்தானத்தில் கும்பராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனராசிக்கு வரும்போது முதல்ல 7.5 சனினா என்ன, சனி பகவான்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் அதோடைய சாதக பாதக பலன்களுக்குள்ள போகணும். முதல்ல 7.5 சனினா என்னன்னா, சந்திரன் எந்த ராசியில் இருக்கோ அதுதான் நம்ம ராசி. சந்திரன் யாரு அப்படின்னா நம்மளோட மனசு, மைண்டு. ஒருவருடைய அளவற்ற கல்வி, பதவி, பணம், இல்லை வாழ்க்கையில் எந்த ஒரு உறவு, விஷயம், குரோத்து, சங்கடம், நல்லது கெட்டது எதுவுமே மனம்தான் தீர்மானிக்கும். இப்போ ஒரு விஷயம் நடக்குது, அது எனக்கு கெடுதலா நல்லதா அப்படிங்கிறது எது தீர்மானிக்கும்? என்னுடைய மனம் தீர்மானிக்கும். அந்த மனதை சனி பகவான் பிடிப்பது தான் 7.5 சனி. சந்திரன் இருக்கிற வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்கோ இல்லை சந்திரன் இருக்கிற வீட்டுக்கோ இல்லை அடுத்த வீட்டுக்கு சனி பகவான் இருக்கிற வரைக்கும் 7.5 சனின்னு சொல்கிறோம். இப்போ மேஷராசிக்கு விரய சனியாக தொடங்குறார். மேஷராசியுடைய அதிபதி செவ்வாய். இங்கே அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த செவ்வாய்க்கும் சனிக்கும் அடிப்படையிலேயே ஒத்துமை என்பது இல்லை, பகை கிரகங்கள். அப்போ செவ்வாயுடைய தாக்கம் சனி மோது சனியுடைய தாக்கம் அதிகமாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்கத்தான் இருக்கும். அதை எதிர்பார்க்க தான் வேணும். இல்லைன்னு பொய் சொல்லலாம் முடியாது, நம்மளே நம்ம ஏமாத்திக்க முடியாது. அப்போ மேஷராசிக்கு பொதுவாக இந்த 7.5 சனி என்னால் என்ன நடக்கும்னா, சில சங்கடங்கள், கணவன் மனைவி உறவு, அதில் பிரச்சனைகள் வரலாம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். என்னென்ன பிரச்சனைகள் வரலாம், அதை எப்படி கையாளுவது என்பதை பற்றி நம்ம பேசுவோம். ஒன்று மட்டும் உறுதி, சனி பகவான் கொடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அடி அல்ல, அனுபவமே. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும். 2வது பாயிண்ட், சனி பகவான் ஒருத்தருக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து சில நல்லதையும் கண்டிப்பாக செய்வார். அது எந்த ராசிக்காக இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி அவர் கொடுக்குற ₹1 கொடுத்தா கூட நாம் இந்த பூமியை விட்டு மறைகிற வரைக்கும் சனி பகவான் நமக்கு கொடுத்த யோகங்கள், செல்வங்கள் எதுவும் நம்மளை விட்டு பிரியவே பிரியாது. இதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சுக்கிரன், குரு மூலியமா வரக்கூடிய யோகங்கள்லாம் வரலாம், பிரியலாம், இருக்கலாம், போகலாம். ஆனால் சனி கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் நம்முடனேயே இருக்கும், தங்கும் கடைசி வரைக்கும். இது ஒன்று. இந்த ஆண்டு, அதாவது இங்கிலீஷ் நியூ இயர், ஆங்கில புத்தாண்டு 2025 தொடங்கும் போதே மற்ற கிரகங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது செவ்வாய் நீச்சம் பெற்று இந்த ஆண்டு தொடங்குது. இந்த சனி பயிற்சி ஒரு பக்கம், குரு பயிற்சி ஒரு பக்கம். அதாவது உங்கள் மேஷராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3 என்று சொல்லக்கூடிய மிதுனத்துக்கு வரப்போகிறார். உபஜயஸ்தானத்துக்கு பாக்யாதிபதி வரும் பொழுது, அதாவது 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், கை கேட்டது வாய் கேட்டணும். அந்த இடத்துக்கு அதிபதி 3. உங்கள் முயற்சிகள் உங்களுடைய தைரிய ஸ்தானத்திற்கு வரும் பொழுது நீங்கள் தைரியமாக இந்த ஆண்டு செயல்படுவீங்க. நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் அந்த குரு பயிற்சியினால். சனி பயிற்சியை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியதற்கு பேசுவோம். ராகு கேது பயிற்சி, தற்சமயம் மீனராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ரிவர்ஸ் எடுத்து கும்பத்துக்கு வருவார். தற்சமயம் கேது கன்னிராசியில் இருக்கக்கூடியவர் ரிவர்ஸ் எடுத்து சிம்மத்துக்கு வருவார். இப்போ சிம்மம் உங்களுக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்துல கேது வரும்போது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும். குழந்தைகளுடைய ஹெல்த்தில் பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு சில பெரிய முயற்சிகள் சில தடங்கல்களோடு வரலாம். இதை பற்றி நம்ம பேசுவோம். உங்களுடைய 11ஆம் இடத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு 11ஆம் வீட்டுக்கு வரும்போது மிகப்பெரிய லாபங்களை ராகு பகவான் உங்களுக்கு ஈட்டி தருவார். உழைப்புக்கு மீறிய ஊதியம், வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்பு, பல்கா இன்கம், லம்சம் அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறது, சில பாலிசிஸ்லாம் நீங்கள் கட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாலிசிஸ்லாம் மெச்சூர் ஆகி இன்வெஸ்ட்மெண்ட்லாம் மெச்சூர் அடைகிறது, அந்த மாதிரி பல்க் அமௌண்ட்டு, பூர்வீக சொத்து வர்றது, இந்த மாதிரி சாதகமாக உங்களுக்கு வரதெல்லாம் நடக்கும். ஆக குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் உங்களுக்கு சாதகமாகவும் சனி பயிற்சி உங்களுக்கு பாதகமாகவும் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ சனி பயிற்சியோட பலன்களில் நம்ம ஏற்கனவே சொன்னபடி இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் போதே செவ்வாய் நீச்சம் பெற்று ஆரம்பிக்கிறதுனால காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். ராசிநாதன் உங்களுடைய 4ஆம் இடத்துல நீச்சம் பெறும்போது நீங்கள் இந்த பத்திரங்களில் கையெழுத்து போடும்போது டாக்குமெண்டேஷன் எதுலேயுமே நீங்கள் உள்நாட்டில் இந்தியாவில் இருந்தாலும் சரி வெளியில் இருந்தாலும் சரி
டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடும்போதும் பத்திரங்களில் கையெழுத்து போடும்போதும் ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்போதும் சொத்து தகராறு பற்றி பேசும்போதும் அதை பற்றி முயற்சி பண்ணும்போதும் வாகனங்கள் வாங்கும் போதும் எல்லா இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தடைகள், தாமதங்கள், எதிர்ப்புகள், போலீஸ் கேஸு, லீகல் மேட்டர்ஸு கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இது கவனப்படுத்திக்கணும். இதுக்கு என்ன தீர்வுங்கிறத கடைசியில் பேசுவோம். விரய சனியா ஏழரை சனி தொடங்குறதுனால மிக பெரிய அளவிலான ஆபத்து என்பதும் கண்டிப்பாக கிடையாது. இதை நீங்கள் உறுதியாக எடுத்துக்கலாம், மனசில் நிறுத்திக்கலாம். மற்றும் இந்த முதல் 4 மாதங்கள் லாபகரமான மாதங்களாக வரும். என்னதான் ஏழரை சனி மார்ச் 29 அன்னைக்கு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனாலும் ஃபர்ஸ்ட் 4 மந்த்ஸ் மிகவும் லாபகரமான மாதமாக இந்த ஆங்கில புத்தாண்டு தொடங்கும். இதை பயன்படுத்திக்கணும். கையில் காசு வந்த உடனே டக்குன்னு செலவு பண்ணிடக்கூடாது. பின்னாடி அது உங்களுக்கு உறுதியாக தேவைப்படும். ஒவ்வொரு ரூபாயும் கவனப்படுத்தி கொள்ளவும்.